வணக்கம். முன்னே கடலை சுருக்கே எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் ஏட்டிடையின் மின்னி பொலிந்தம் பிராட்டே திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பே சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 16ஆம் நாள் பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள்லாம் நீராடுறதுக்கு போறாங்க. அப்போ போகும்போது அந்த மழை தரும் மேகத்தை பார்த்த உடனே பார்வதி தேவி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க. அந்த மேகத்தை பார்த்து சொல்றாங்க, கடல் நீரை எல்லாம் உறிஞ்சிட்டு கரிய மேகம் போல காட்சி அளிக்கிற நீ எங்க உமாதேவியினுடைய கரிய நிறத்தை போலவே நீ இருக்க. அந்த உமாதேவி எங்களை எல்லாம் அடியவர்களாக ஏற்றுக்கொண்டவள். அவளுடைய இடை மின்னும் போது பார்த்தா அத மாதிரியே நீயும் மின்னற. எங்க உமாதேவியினுடைய கால்கள்ல சிலம்பு ஒலிக்கும் போது அதே மாதிரிதான் நீயும் வானத்துல இடிச்சத்தம் முழங்குற. எங்க உமாதேவியினுடைய திருப்புருவங்கள் வளைந்த புருவங்கள் இருக்கே அத மாதிரியே நீயும் வானத்துல வான வில்களை தோற்றுவிக்கிறாய். இப்படி எல்லா விதத்திலையும் உன்னை பார்த்தா என் உமாதேவி மாதிரியே இருக்கு. அப்படிப்பட்ட எங்களுடைய உமாதேவி அடியவர்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது பிரச்சனை சரியாகிறதுக்கு முன்னாடியே ஓடி வந்து உதவி செய்வா. அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஓடி வருவா. அத மாதிரி மக்கள், இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எங்களுக்கு மழை தண்ணி தேவைப்படும். அந்த தேவை வர்றதுக்கு முன்னாடியே மேகமே நீ வந்து சரியான நேரத்துல மழைய பெஞ்சிடு அப்படின்னு ரொம்ப அழகா பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் இறைவியையும் அந்த மேகத்தையும் ஒப்பிட்டு ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. ரொம்ப அழகா மாணிக்கவாசக பெருமான் பாவை பெண்களின் மூலமாக இந்த இறைவிக்கும் மேகத்துக்குமான ஒப்புமைய இந்த உலகத்துக்கு அழகா கொடுத்திருக்காரு. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரசிக்கிறது தான், உணர்வது தான். ஒரு முறை வரகுண பாண்டியன்கிற ஒரு மன்னன் வீதி உலா போனா மக்களை உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும், என்ன அவங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கணும்னு போனா. அப்படி போகும்போது வழியில ஒரு குளம் வந்தது. அதுல அழகா தாமரை பூவெல்லாம் பூத்திருந்தது. அதுல இருக்கிற தவளையெல்லாம் கரபுர கரபுரன்னு சத்தம் போட்டுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டே வந்த அரசன் திடீர்னு அமைச்சரை கூப்பிட்டு நிறைய அரிசியையும் தானியத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த குளத்துல கொட்டு அப்படின்னு சொன்னார். அமைச்சருக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொன்னாரேன்னு கொண்டு வந்து கொட்டினான். கொட்டின பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அரசர்கிட்ட தயக்கத்தோட, மன்னனே, நீங்க என்ன கொண்டு வந்து கொட்ட சொன்னீங்களே இந்த தானியங்களை இந்த குளத்துல, எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு அந்த மன்னனை பார்த்து கேட்டான். ஒன்னு அதுக்கு அந்த அரசன் சொன்னான், ஆமா, ஒரு சிவனடியார் பசியோட இருக்கலாமா, ஒரு சிவபக்தர் பசியோட இருக்கலாமா, அதனாலதான் நான் கொட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னார். என்னது சிவபக்தரா? இங்க எங்க சிவபக்தர் இருக்காங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். ஒன்னு அரசன் சொன்னான், அந்த குளத்துக்குள்ள இருந்த தவளை ஹரஹர ஹரஹரன்னு கத்துறது உன் காதுல விழலையா? ஹரஹரன்னு சொன்னாலே அவர் சிவர் பக்தர் தானே அப்படின்னா அரசன். அப்பதான் அமைச்சர் நினைச்சானா, ஆஹா, இந்த தவளை கரபுரன்னு சத்தம் போடுறது கூட அமைச்சருக்கு ஹரஹரன்னு கேக்குது போல் இருக்கே அப்படின்னு நினைச்சாராம். நம்முடைய பாவை பெண்கள் கூட இயற்கை போடுகிற சத்தங்கள் கூட இறைவனுடைய திருநாமங்களாகவே அவங்களுடைய காதுல வந்து ஒலிக்குது. இயற்கையை பார்த்த உடனே கூட அம்மையப்பனாவே அவங்களுக்கு தெரிகிறாங்க. அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் பாவை பெண்கள் மூலமா ரொம்ப அழகா அம்மையப்பனுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு, இறைவன் வேற இயற்கை வேற கிடையாது, இறைவனும் இயற்கையும் ஒண்ணுதான் அப்படின்னு உணர்த்தியிருக்காரு இந்த பாட்டுல. ரொம்ப அழகா நாமும் மார்கழி மாசத்துல இறைவனுடைய பெருமையை பாடி இறைவன் பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.